ஹலோ இன்ஜினியர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது பைத்தானை வந்து எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பைத்தானை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோ இருக்குது யூடியூப்பில். ஆனால் எல்லா வீடியோலையும் வந்து பார்த்திங்கன்னா சி டிரைவில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தான் சொல்லி கொடுப்பாங்க. பட் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறோன்னா அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டரில் மட்டும் வச்சுட்டு இருக்க முடியாது. நம்ம வந்து வேறு ஒரு லேப்டாப்லேயோ இல்லை வேறு ஒரு கம்ப்யூட்டர்லேயோ ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம கூடயே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சி டிரைவ் இல்லாமல் வேறு டிரைவில் வந்து பைத்தானை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இல்லை எனக்கு வந்துட்டு சி டிரைவில் தான் வேணும் அப்படின்னா யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ரெண்டுமே சிமிலர் தான், ஒன்றும் இல்லை, அந்தளவுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ வாங்க வீடியோ. ஸோ பைத்தானை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல கூகுளில் போயிட்டு பைத்தான்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி வெப்சைட் பேஜஸ்லாம் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சர்ச் லிங்கில் பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.python.org இருக்கிற அந்த வெப்சைட்டுக்கு நம்ம கிளிக் பண்ணி போயிடுவோம். ஸோ போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேயே பைத்தான் 3.11.4 லேட்டஸ்ட்டு வெர்ஷன் இருக்குது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி இந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணிப்போம். ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைத்தானோட பல வெர்ஷன்ஸ்க்கான டவுன்லோட் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ பைத்தான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால் பல வெர்ஷன்ஸ்க்கான ஃபைல்ஸை வந்து இதுலேயே வச்சுருப்பாங்க. சப்போஸ் உங்கள் கம்பெனியில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்துட்டு பைத்தான் 2 யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதையும் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இப்போ லேட்டஸ்ட் வந்துட்டு பைத்தான் 3.11.4 தான். ஸோ நீங்கள் வேறு வெர்ஷன் கூட இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தோட வெர்ஷனோட டவுன்லோட் லிங்க்கும் இதுலேயே இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு லைப்ரரி அப்டேட்ஸு, அதுக்கப்புறம் சில மெத்தட்ஸ் அப்டேட்ஸ்லாம் இருக்கும் இதில். அவ்வளோதான், இதில் தான் அஃபெக்ட் ஆகுமே தவிர மேலோட்டமாக நம்மளுக்கு எதுவுமே அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் எதுவுமே அதெல்லாம் சேஞ்ச் ஆகாது. ஸோ ஜஸ்ட் அப்டேட்ஸ் இருக்கும், லைப்ரரி அப்டேட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் எந்த வெர்ஷன் வேணுமோ அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண பைத்தானோட EXE ஃபைல் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இன்ஸ்டால் நவ். இது வந்து நார்மலாக சி டிரைவில் போய் இன்ஸ்டால் ஆகிடும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷனுக்கு நிறைய வீடியோ யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ பண்ணுற இன்ஸ்டாலேஷனை வந்துட்டு நம்ம வேறு லொக்கேஷனில் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு பென்ட்ரைவில் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட ஹார்ட் ட்ரைவில் பண்ணிக்கலாம். செப்ரேட்டாக பார்ட்டிஷன் பண்ணி ஹார்ட் ட்ரைவ் அதில் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட SD கார்டில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ண போது உங்களுக்கு கொஞ்சம் போர்ட்டபுளாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம கிளிக் பண்ண வேண்டியது வந்து கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன். ஸோ இதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா ஆட் python.exe to path அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கான ரீசன் என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பேஜில் வரும். இதில் எல்லாமே டிக்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுங்க. குத்திங்கன்னா இதில் வந்து இன்ஸ்டால் பைத்தான் 3.11 ஃபார் ஆல் யூசர்ஸ் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இல்லை வேறு எதுவுமே நம்மளுக்கு அப்படியே இருக்கட்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் பாத்து கேட்குது இல்லையா? ஸோ இதை தான் வந்து நம்ம ப்ரௌஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நான் வந்து பென் ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணலாம். பட் எனக்கு வந்துட்டு இந்த சி டிரைவ் இல்லாமல் இன்னொன்று ட்ரைவ் வச்சுருக்கேன். ஸோ அந்த ட்ரைவில் வந்துட்டு நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். பைத்தான் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ ஓகேன்னு கொடுத்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே நான் இன்னொன்று ஃபோல்டரையும் போட்டுக்கிறேன், பைத்தான் 311. ஸோ இது வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிடும், பைத்தானுக்குள்ளே ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த லொக்கேஷனில் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இன்ஸ்டால். ஸோ பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் க்ளோஸ்னு கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்துக்கிட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு அந்த பாத் அப்படிங்கிறது எதுக்கு கிளிக் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? ஸோ அதுதான் இப்போ அடுத்தது நான் சொல்ல போகிறேன். நம்ம பைத்தானை இன்ஸ்டால் பண்ணியாச்சு.
நம்ம இன்ஸ்டால் பண்ண பைத்தான் கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சர்ச் பாக்ஸில் போய் கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி அடிச்சோன்னா நம்மளுக்கு இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் பைத்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி ஒரு என்டர் தட்டினீங்கன்னா இந்த மாதிரி பைத்தான் 3.11.4 இந்த டீட்டெயில்ஸோட அந்த வெர்ஷன் டீட்டெயிலோட உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்ததுன்னா பைத்தான் வந்து உங்கள் சிஸ்டமில் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிற மீனிங். ஸோ இதில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போது ஆட் டு பாத் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அது எதுக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் போயிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பைத்தானோட பாத் வந்து இங்கே போய் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். பைத்தான் வந்துட்டு இங்கே ஆட் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பாத் வேரியபிள்னு ஒன்று இருக்கும். இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத் வேரியபிளில் போய் எடிட்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு வந்து பைத்தான் இந்த ஜியோட இதில் இருக்கிற பைத்தான் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து பைத்தானோட பாத்து வந்து இங்கே ஆட் பண்ணுறதுக்காக தான் நம்ம அதை கொடுக்குறோம். ஸோ அது எதுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ உங்கள் ஓஎஸ்க்கு தெரியாதுல்ல எங்கே பைத்தான் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நம்ம இதை வந்து கொடுப்போம். இதை கொடுக்க போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் கோடை எக்ஸிக்யூட் பண்ண போது இந்த பாத்துலேருந்து அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்காக தான் அது கொடுக்கப்படுது. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு இதில் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த பாத் ஆட் ஆகிருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பென்ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த பென்ட்ரைவோட அந்த ஜியோ ஸோ அந்த பென்ட்ரைவுக்கு என்ன இது இருக்குமோ அந்த பாத் வேரியபிள்ஸ் இதில் ஆட் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ பைத்தானுக்குள்ளே ஸ்கிரிப்டும் ஆட் ஆகிருக்கணும், பைத்தானோட அந்த இதுவும் ஆட் ஆகிருக்கணும். ஸோ நான் இது என்ன சொல்ல வரேங்கிறத ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன். ஸோ நம்ம பைத்தானை வந்து ஜியில் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா. ஸோ ஜியில் வந்துட்டு பைத்தானை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 21 இதில் இருக்குது பைத்தானு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் தான் இந்த பாத்து தான் இங்கே ஆட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பாத்து தான் ஆட் ஆகிருக்கு. G21 இதுதான் ஆட் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்துட்டு இதுக்குள்ளே ஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிற இந்த பாத்தும் இங்கே ஆட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது 2 பாத்தும் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் தேவையில்லை. நம்ம வந்துட்டு நம்மளுக்கு வந்து விஎஸ் கோட் அப்படிங்கிற ஒரு ஐடியும் தேவைப்படும். ஸோ ஐடினா எடிட்டர். நம்ம வந்து பைத்தான் கோடை அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல எடிட்டர் தேவைப்படும். வேர்ட் எடிட்டர் மாதிரி தான் அது. இந்த எடிட்டர் வந்து நீங்கள் ஏதாவது பைத்தான் கோட் அடிக்க போது இதுவே இதோட இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சில ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஐடியை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம விஎஸ் கோடுன்னு சொல்லி போட்டுட்டு இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு சில டாக்குமெண்டேஷன் வரும். ஸோ இந்த டவுன்லோட் இதுவும் வந்துடும். ஸோ இந்த இஎக்ஸியை வந்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா விஎஸ் கோட் யூசர் செட்டப்னு இருக்குது. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணேன்னா நார்மல் இன்ஸ்டாலேஷன் தான், ரொம்ப இதெல்லாம் இல்லை. ஸோ டபுள் கிளிக் பண்ணிட்டேன், எக்ஸப்ட்னு கொடுத்து நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ இதில் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கான்னு கேட்கும். மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ இன்ஸ்டால்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனால மறுபடியும் இன்ஸ்டால் பண்ண விரும்பலை. ஸோ இவ்வளோ தான், இது சிம்பிள் தான் இது. ஓகேங்களா. நம்ம அடுத்ததாக வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண விஎஸ் கோடில் இந்த பைத்தான் ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே நியூ ஃபைலு இந்த மாதிரி ஓப்பன் ஃபைல் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இங்கேருந்து கிளிக் பண்ணியும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை இங்கே போய்ட்டு நியூ டெக்ஸ்ட் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இப்படி அன்டைட்டில்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து செலக்ட் லாங்குவேஜில் கிளிக் பண்ணிட்டு பைத்தான் இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தான் இது நிறைய லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணும். இந்த விஎஸ் கோட் ஒன்லி ஃபார் பைத்தான் கிடையாது, இல்லை நிறைய லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணோம். ஸோ நம்ம இப்போ பைத்தான் பண்ணுறதுனால பைத்தான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பைத்தானுக்கு ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்தது வந்துட்டு இதில் நம்ம ஃபோல்டர் ஓப்பன் பண்ணோம். ஸோ எதுக்காக ஃபோல்டர் ஓப்பன் பண்ணோம், நம்ம வந்து பைத்தானை வந்துட்டு ஒரு செப்பரேட் ட்ரைவில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பென் ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒரு செப்பரேட் ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது வந்து ஜியில் வந்துட்டு பைத்தான். ஸோ இதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன், செலக்ட் ஃபோல்டர். ஸோ பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் தான் நம்ம வந்துட்டு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்காக இங்கே தான் ஓப்பன் பண்ணணும் இல்லை, நீங்கள் சிஸ்டமில் எங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்காக இதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு இப்போது நியூ டெக்ஸ்ட் ஃபைல் கொடுக்குறேன். செலக்ட் லாங்குவேஜ் பைத்தான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைலை இப்போ சேவ் பண்ணோன்னா இது டேரெக்டாக நம்ம அந்த ஃபோல்டருக்கு தான் போகும்.
ஸோ இதில் வந்துட்டு டெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன், சேவ் கொடுத்துக்கிட்டேன். ஸோ டெக்ஸ்ட்டு பைத்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பிரிண்ட்டு அப்புறம் இன்புட் இந்த ரெண்டுத்தையும் தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா PARINT சாரி ஸோ அன்றைக்கி நம்ம பண்ணது தான். ஸோ சேம் தான் பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை ரன் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெர்மினல்னு இருக்குது. இதை நியூ டெர்மினல்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீழே வந்துடும். இதில் தான் நம்மளுக்கு அவுட்புட்லாம் காமிக்கும். இந்த அவுட்புட் அப்படிங்கிற இதில் தான் அவுட்புட் காமிக்கும். ஸோ டெர்மினல்ங்கிறது கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி தான், சிஎம்டி மாதிரி தான் இது. ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்துட்டு கமாண்ட் லைன் ஆர்கியூமெண்ட்ஸை வந்துட்டு அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். அதெல்லாம் வந்துட்டு கோடுக்குள்ளே கொண்டு போகிறதுக்குலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை ரன் பண்ணுவோம். நீங்கள் ரன் பண்ண போது நல்லா கவனிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் அன் எக்ஸ்டென்ஷன் ஃபார் டிபக்கிங் பைத்தான், ஷுட் வி ஃபைண்ட் எ பைத்தான் எக்ஸ்டென்ஷன் இந்த மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு கேட்குது. அதுக்கான ரீசன் என்னன்னா, விஎஸ் கோடுக்குள்ளே பைத்தானை ரன் பண்ணுறதுக்கான அந்த எக்ஸ்டென்ஷன் இல்லை, அந்த இது இல்லை. ஸோ அதனால் நம்ம இப்படி ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். ஸோ நீங்கள் இது வந்து ஃபைண்டு எக்ஸ்டென்ஷன் சொல்லி போட்டு ஸோ நீங்கள் அதை இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது இன்ஸ்டால் ஆகி அது ரன் ஆகும். ஸோ ரன் ஆகி வருது. இப்போ நம்மளுக்கு டெர்மினலில் வந்துட்டு நம்ம ஃபைல் வந்து ரன் ஆகி வருது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா நேம் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் ஆகுது. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலி வந்து இதில் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ண சொல்லி கேட்டுச்சு. ஸோ கேட்டதுனால நம்ம அந்த எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு இந்த பைத்தான் கோடை ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ இதுதான் நடந்தது. ஸோ இல்லை இப்போ நம்ம அந்த எக்ஸ்டென்ஷன் இல்லாமலே ரன் பண்ணணும், இல்லை நம்ம வந்துட்டு அப்படியே டேரெக்டாக இந்த டெர்மினல் இல்லை கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்தே ரன் பண்ணணும்னா, இப்போ அதுக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலி இந்த ஃபைலை வந்து நம்ம எங்கே சேவ் பண்ணியிருக்கோம், இந்த ஃபோல்டரில், அதாவது நம்மளோட பைத்தான் ஃபோல்டரில் இதோ இங்கே test.py இருக்கு இல்லையா. ஸோ அதே தான் இங்கே இருக்கிறது, அதே தான் இந்த ஃபோல்டர். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம இங்கேயும் இருக்கோம். ஸோ test.py ஸோ இருக்கு இல்லையா. ஸோ இங்கேயும் அதே தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, இங்கே போயிட்டு test.py அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எரர் வரும். அதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கோமே தவிர அந்த ஃபோல்டரில் இருக்கிற பைத்தானை யூஸ் பண்ணி இதை ரன் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம சொல்லலை. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா, பைத்தான் அப்புறம் டெஸ்ட்டு அப்படிங்கிறது கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்கள் நேம் கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் வெறும் டெஸ்ட்டு அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வராது. ஸோ நம்ம வந்து பைத்தான் கோடை ரன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும், கமாண்ட் லைன்லேருந்து. ஸோ இதே மாதிரி நீங்கள் கேள்வி இருக்கும், நம்ம இங்கே ரன் பண்ணுறது அப்படியே இந்த கமாண்ட் இந்த ப்ராம்ப்டில் ரன் பண்ண முடியுமான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அதுலேயும் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோன்னா, சேஞ்ச் டைரக்டரின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த லொக்கேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லொக்கேஷனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் இந்த இது. ஏன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லொக்கேஷனில் போய்ட்டு சி ட்ரைவில் காமிக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த லொக்கேஷனை மாற்றி நம்ம ஃபோல்டர் இருக்கு இல்லையா, நம்ம பைத்தான் இன்ஸ்டால் அதாவது இந்த ஃபைல் இருக்குது இல்லையா, இந்த பைத்தான் எல்லாமே இன்ஸ்டால் அந்த லொக்கேஷனுக்கு நம்ம மாற்றணும். ஸோ மாற்றுவோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு சிடின்னு போட்டு ட்ரைவை வந்து சேஞ்ச் பண்ணோம். சி ட்ரைவ்லேருந்து ஜி ட்ரைவுக்கு சேஞ்ச் பண்ணோம். என்டர் தட்டினா ஜி ட்ரைவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு சேஞ்ச் இது கொடுத்து இந்த லொக்கேஷனுக்கு சேஞ்ச் பண்ண சொன்னால் இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், ஜி ட்ரைவ். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, டெஸ்ட்டுன்னு நம்ம வந்து அதில் பண்ண மாதிரியே மிஸ்டேக்காக பண்ணுவோம். test.pyனா ரன் ஆகுதா, ஸோ ஃபைல் ஓப்பன் ஆக ட்ரை பண்ணுது. ஸோ நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்து பைத்தானை வச்சு நம்ம ரன் பண்ணோம். ஸோ python.m test.py இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து நம்ம ஐடியில் கூட உங்களோட பைத்தான் ஃபைலை ரன் பண்ணிக்கலாம், இல்லை கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து கூட நீங்கள் ரன் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு ஸோ வேறு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதுலேயும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் ரீசன் என்னென்னா, நீங்கள் அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் அந்த பாத்தை போய் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க இல்லையா. ஸோ அதை ஆட் பண்ணதுனால நீங்கள் பைத்தானை வந்து எங்கேருந்து வேணால் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஆல் ரெடியாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்தது வந்துட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள் எப்படி என்விரான்மெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம
வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், எதுக்குடா வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது கேள்வி இருக்கும். ஸோ நீங்கள் நான் கூகுள்லேயே போயிட்டு வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் யூஸ் அப்படின்னு சொல்லி போகிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ண போது என்ன ஆகும்னா, என்விரான்மெண்ட் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் வந்துட்டு ஒரே ஃபோல்டருக்குள்ளே வைக்கிறது தான் க்ரியேட்டிங் என்விரான்மெண்ட். ஸோ நம்ம வந்து என்னென்னலாம் லைப்ரரிஸ் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருப்போமோ பைத்தானுக்காக, ஸோ நம்மளோட எல்லாமே வந்து ஒரே ஃபோல்டருக்குள்ளே மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து என்விரான்மெண்ட், வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது பண்ணுறதுனால என்ன யூஸ்னால், சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி இந்த சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நாளைக்கு வந்து வேறு சிஸ்டமில் போய் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா, ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபோல்டரை காப்பி பண்ணி நீங்கள் அங்கே போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த என்விரான்மெண்ட், வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி கோடிங்கில் வந்துட்டு இது ரொம்ப காமன் தான். ஸோ வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ தான் நீங்கள் போர்ட்டபுளாக இருக்கும் உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம். அதேமாதிரி நீங்கள் என்னெல்லாம் லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இல்லைனா என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வேறு சிஸ்டமில் ஒர்க் பண்ண போது மறுபடியும் அங்கெல்லாம் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ இந்த வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் தான் இப்போ நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுற போகிறதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் இந்த விஎஸ் கோடில் இருக்கிற டெர்மினல் வச்சியும் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை வச்சியும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த விஎஸ் கோடே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா நம்ம கரெக்டான ஃபோல்டருக்குள்ளே இருக்குமான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஃபோல்டரில் தான் நம்மளுக்கு வந்து என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இதில் பைத்தானு, அப்புறம் வந்து பைத்தான் 3.11 ஸோ கரெக்டான ஃபோல்டரில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எந்த ஃபோல்டருக்குள்ளே என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ண போகிறோன்னா, ஸோ இந்த ஃபோல்டரில் தான் நம்ம என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 ஃபோல்டர் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பைத்தான் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த விஎஸ் கோடோட டெர்மினலில் இருக்கோம். ஸோ இதில் வந்து பைத்தான் போட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெர்ச்சுவல் VENV இது வந்து நம்ம வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ண சொல்லி அதுக்கிட்ட கேட்குறோம். அதுக்கப்புறம் அதோட நேம், அந்த என்விரான்மெண்ட்டோட நேம் வந்துட்டு நம்ம .env. ஸோ இது என்ன வேணால் இருக்கலாம், .env, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது நேம் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து .env வச்சுக்கலாம், இல்லைனா வெறும் envன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த நேமில் தான் நம்மளுக்கு என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆகும். ஸோ .envன்னு போட்டுக்கிறேன், என்டர். ஸோ நம்மளுக்கு வந்து என்விரான்மெண்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதை எப்படி பார்க்குறதுனா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு .env அப்படிங்கிறது இங்கே ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அப்போது என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு, பட் என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆச்சா அப்படின்னு சொல்லி, அதாவது க்ரியேட் பண்ணிட்டோம், பட் நம்ம அந்த என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் இன்னும் பண்ணலை. ஸோ ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ ஜஸ்ட்டு க்ரியேட் தான் இருக்குது, பட் நம்ம இன்னும் அந்த பழைய லொக்கேஷனில் தான் இருக்கோம். நம்ம என்விரான்மெண்ட்டுக்குள்ளே, வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்குள்ளே போகணும். ஸோ அதுக்கு நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணோம். ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க. நான் வந்துட்டு மற்றவங்கலாம் கோடிங்லேயே என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க, நம்ம வந்து இங்கே போய் பண்ணிப்போம். ஸோ இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபைலை வந்துட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா, இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனை நான் கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் போயிட்டு ஸ்லாஷை கொடுத்து ஆக்டிவேட் கொடுத்து என்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம என்விரான்மெண்ட். தெரியுதா, நம்ம ஃபோல்டரோட நேம் இங்கே வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த என்விரான்மெண்ட்குள்ளே தான் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் என்னெல்லாம் பைத்தான் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ எல்லாத்தையும் வந்துட்டு இந்த என்விரான்மெண்ட்குள்ளே போய் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா, லைப்ரரிஸாக இருக்கட்டும், நீங்கள் வேறு ஏதாவது பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் இந்த என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் போய் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இந்த என்விரான்மெண்ட் ஃபோல்டருக்குள்ளே தான் போய் இன்ஸ்டால் ஆகும், லைப்ரரி, ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதனால் நீங்கள் எங்கேயாவது இதை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து போர்ட்டபுளாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட யூஸ். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ ரொம்பவே லென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனாலும் நான் கீழே ஸ்ப்ளிட் பண்ணி தான் போட்டிருக்கேன், நீங்கள் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. இவ்வளோ தான் நம்ம இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ இனிமேட் நம்ம வந்துட்டு டேரெக்டாக பைத்தான்குள்ளே இறங்கி நம்ம பார்க்க வேண்டியது தான். ஒவ்வொரு மாடியூல்ஸையும் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு என்னென்னலாம் மாடியூல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா லேர்ன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது தான். தேங்க்யூ.